இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. குழந்தைகள். குழந்தைகள் என்றாலே நம் கவலைகளை போக்குகின்ற அருமருந்துகள். அவர்களை வளர்ப்பதில் நாம் அதிக கவனம் கொள்ள வேண்டும். அதுவும் பெண் குழந்தை என்றால் கூடுதல் அக்கறை தேவை. காரணம், பெண்தான் அடுத்த சமுதாயத்தை பாங்குடன் வழிநடத்தக்கூடியவள். ஆனால் வளர்ந்து வரும் இந்த மேலை நாட்டு மோகம் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்ற இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு பெண்ணுக்கான அந்த சில புனிதமான விஷயங்களிலிருந்து பெண் தள்ளி நிற்பதை பார்த்து மனம் வேதனை அடைய வைக்கிறது. நம் குழந்தைகளுக்கு நாம் தான் கற்றுத்தர வேண்டும். நம்முடைய பாரம்பரியம் பற்றி, நம் உடை கலாச்சாரம் பற்றி, விருந்தோம்பல் பற்றி, சமையல் பற்றி, வாழ்வியல் சூழல் பற்றி. சமைக்க கத்துக் கொடுங்க. சமைக்க தெரியாதுன்னு சொல்றதே ஏதோ பெருமையா நினைக்கிற பெற்றோர்கள் இப்போதெல்லாம் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். ஆயக்கலைகள் 64 சமையல் கலை பிரதானம் என்பதை சொல்லிக் கொடுங்க. எப்படி நடனம் ஆட வேண்டும், எப்படி பாட வேண்டும், என் பெண் இப்படி பாடுவாள் ஆடுவாள் என்று பெருமை சொல்கின்ற பெற்றோருக்கு என் மகள் சிறப்பாக சமைப்பாள் என்று சொல்வதில் ஏனோ கௌரவ குறைச்சல் போல. நல்ல விஷயங்களை கற்றுத்தர பெற்றோர்களே தயங்குகிறார்கள். ஆண்களே எல்லாம் செய்யணும், நான் அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்கின்ற பெற்றோரும் கூட இப்போது எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கஷ்டம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. பிரச்சனைகள் வந்தா எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லிக் கொடுங்க. சில வீடுகளில் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அதிகப்படியான செல்லம் கொடுக்கிறாங்க. அது சரிதான் என்றாலும் அந்த செல்லம் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை வீணாக்கிவிடக் கூடாது என்பதிலும் பெற்றோர்கள் கவனம் கொள்ள வேண்டும். உங்க பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தவுடன் உங்கள் கடமை முடிந்து விடுவதில்லை. அதற்கு பிறகுதான் உங்கள் ஆதரவு அந்த பெண்ணிற்கு அதிகம் தேவைப்படுகிறது. அடம் பிடித்து காரியத்தை சாதித்து, அழுது காரியத்தை சாதித்து, தன் பிடித்த விஷயங்களை பெற்றோரிடம் பிடிவாதத்தோடு சாதித்து பழக்கப்பட்ட பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நிச்சயம் பெற்றோர்களின் உதவி தேவைப்படுகிறது. இந்த சூழலை அவர்கள் நிறுத்தாதீர்கள். ஆகையினால் கொஞ்சம் கண்டிப்பு அவசியம்தான். கல்யாணத்துக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் நீங்கள் சமாதானப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அது நெறியற்ற வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்துவிடும். சிறகுகளை உடைக்க சொல்லவில்லை, அவர்களை பறக்க விடுங்கள். ஆனால் கூண்டு கிளியாக இருப்பதன் அவசியமும் சில நேரம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடுகளுடன் அடங்கியதுதானே சுதந்திரம். அந்த புரிதலை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். பெண் குழந்தைகளுக்கு தவறான ஆண்மையின் பார்வை எப்படி இருக்கும் என்று சொல்லி தரும்போது அப்படியே எல்லா ஆண்களும் தவறானவர்கள் இல்லை என்ற புரிதலையும் சொல்லிக் கொடுங்கள். ஆண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். பெண்ணை பூமியுடன் ஒப்பிடுவார்கள், அவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் எல்லா சமயத்திலும் பொறுமையாக இருக்க சொல்லி தராதீர்கள். எல்லாத்தையும் பொறுத்துக்கோ, ஏன்னா நீ பெண் என்று ஒரு காரணத்தை சொல்லாதீர்கள். எல்லாவற்றையும் பொறுத்து போகும் அமைதிக்குள், ஆனால் பொங்கி எழுகின்ற நேரத்தில் நீ பிரவாகத்தோடு புறப்படு என்று கற்றுக் கொடுங்கள். அது அவளுக்கு வாழ்க்கையை அழகாக்க தைரியத்துடன் வழிநடத்த உதவும். ஆனால் எந்த சூழல் எப்படி நடந்தாலும் அறனற்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எளிது என எண்ணும் குளத்தின் உள் முதலைகளும் இருக்கலாம், கடினமாக எண்ணும் கடலுக்குள் மணல் மேடுகளும் இருக்கலாம். குளம், கடல், வாழ்க்கை எதுவாயினும் கவனமாக நீந்துங்கள், கரை சேர்ந்து விடலாம் என்று நல்ல விஷயங்களை நம் குழந்தைகளுக்கு கற்றுத் தருவோம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.